இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஈடனை தான் காமிக்கிறாங்க. நான் என்ன திரும்பவுமே மறுபிறவி பிறந்து வந்திருக்கேனா, கிட்டத்தட்ட இது 10வது பிறவி எனக்கு. 9 தடவையாக அந்த ஐவி என்னை கொலை பண்ணிட்டா. ராஜா, உங்களுக்கு கொஞ்சம் கூட வந்துட்டு பரிதாபமே இல்லையா? திரும்பவும் என்னை கொண்டு வந்து இந்த நரகத்தில் தள்ளி விட்ருக்கீங்களான்னு சொல்லிட்டு அவள் பயங்கர கோவப்படுறான். அப்போ அவங்க பிரதர் லீம் அங்கே வா வந்து காரில் ஏறி என்ன பண்ணிட்டுருக்கா அப்படின்ற சைட்டு கூப்பிடுறான். நம்ம ஹீரோயினை ஆர்ஃபனேஜ்லேருந்து இப்போ தான் தன்னோட சொந்த சிஸ்டர்னு சைட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ வீட்டுக்கு தான் அங்கே கூட்டிகிட்டு அவன் கிளம்பிட்டு இருக்கான். அங்கே ஹீரோயின் 9 தடவையாக சேர்த்து போய் திரும்பவுமே இப்படி வந்து வாழ்க்கையை வாழணுமா நான்? கடவுளே, நான் என்ன பண்ண போகிறேன்? திரும்பவுமே சாக போகிறேனான்னு சைட்டு யோசிக்கும் போது அப்போ அங்கே அவங்க பிரதர் என்ன பண்ணிட்டுருக்கான்னு சொன்னதும், நான் என்னப்பா சொன்னேன், நான் ஒன்றுமே சொல்லலையேன்னு சொன்னதும், ஆமாம்ல அவள் வாயவே திறக்கலையே, அப்புறம் எப்படி அவள் பேசுகிறது எனக்கு கேட்குதுன்னு சொல்லிட்டு அவே ஷாக் ஆகுறான். பாவம், என் பிரதர் அந்த ஐபியை தன்னோட சொந்த சிஸ்டராகவே நினச்சிட்ருக்கான். பட் ஆனால் வந்து என்ன நடக்க போகுது? கூடி சீக்கிரம் இவன் கால் கை உடஞ்சி வீல் சேரில் உட்கார போகிறான். குடும்பமே நாசமாக போதே. ரொம்ப ஸ்வீட்டாக நடிச்சிட்டு ஏமாத்திட்டுருக்கா அப்படின்ற சேர்த்து பேசினதும், என்ன பேசிகிட்ருக்கா ஈடன் வந்து ஐவி என்னோட சிஸ்டர் மாதிரி, அவள் என்னை வந்து ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கா, அவள் அப்படி போய் வில்லியாக இருப்பாளான்னு சொல்லிட்டு அவ யோசிக்கிறான். அப்போங்க உன்னை வந்துட்டு நல்லபடியாக எல்லாருமே பார்த்துக்கோ, நீ கவலைப்படாத அப்படின்றத சொல்லிட்டு நீ வா வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு அவன் கூட்டிகிட்டு கிளம்பிட்டு இருக்கான். ஸோ ஹீரோயின் காரை விட்டு இறங்கும் போது இந்த வீட்டில் ஒரு டார்க் ரூம் இருக்குது, அங்கே கொண்டு போய் அடைச்சி வச்சு தான் அந்த ஐவி என்னை ரொம்ப மோசமாக ட்ரீட் பண்ணா. அதுக்கப்புறம் மாடியிலேருந்து தள்ளி விட்டு என்னை கொலையுமே பண்ணிட்டா. ரொம்ப மோசமான பாபா அப்படின்ற சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்ருக்கா. இந்த டைமே அதான் நடக்க போகுது அப்படின்ற சொல்லிட்டு உள்ளே போனால் இப்போ ஆர்ஃபனேஜ்லேருந்து வந்த வாசி இவ இந்த மாதிரி பேசுகிறாளா? ஆனால் அந்த பேனிக் ரூம் எப்படி வந்துட்டு இந்த வீட்டில் இருக்கிறது இவளுக்கு தெரியும். அது தாத்தா வந்து தப்பு பண்ணுறவங்களுக்காக பனிஷ்மெண்ட் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணது. பட் ஆனால் இது வெளியே யாருக்குமே தெரியாதேன்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு போகிறான். ஸோ ஹீரோயின் அப்போ அங்கே போகும்போதே இப்போ மேலேருந்து அவள் இந்த பூந்தொட்டியை மேலே தலையில் தூக்கி போட்டு உடைச்சிட்டு, ஐயோ சிஸ்டர் நான் தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு சிம்பத்தி கார்டு க்ரியேட் பண்ணுவாள். இந்த முட்டாள் குடும்பமே அவளோட பேச்சை தான் நம்புவாங்க, என்னை வந்துட்டு மோசமாக தான் ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்ற சொல்லிட்டு யோசிச்சுட்டு போனால். அதே மாதிரி அவள் மேலேருந்து அந்த பூந்தொட்டியை தூக்கி போட போனால் வேமா நம்ம லீம் வந்து பிடிச்சி காப்பாற்றிடுறான். ஐவி அதை பார்த்துட்டு, சிஸ்டர் தெரியாமல் ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற சொல்கிறா. அங்கே ஓரத்தில் இருக்கப்போ கை தவறி விழுந்துருச்சுன்னு சொன்னதும் அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் பாவம் எப்படி நடிச்சிட்ருக்கா பாரு. அது ஓரத்தில் இருக்கும்போது இவ எப்படி அங்கே போய் தள்ள முடியும்? இவத்தை கையை வச்சு தானே தூக்கி போட்டா அப்படின்ற சொன்னதும் அப்போ அங்கே அவன் அது கரெக்ட் தானே, என்ன நடந்துட்டுருக்கு, நடிக்கிறாள் ஐவின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டு சரி போ உள்ளே போகலாம் அப்படின்ற சொல்கிறான். அப்போ அங்கே உள்ளே போனதுமே அவங்க பேரண்ட்ஸ் பார்த்தா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு ஈடன் சொல்லிட்டு ரொம்ப பாசமாக பேசிகிட்டு இருக்காங்க. ரொம்ப வருஷமாக நாங்கள் வந்துட்டு நீ இல்லாமல் தவிச்சு போயிட்டோமா, ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டோன்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷன் ஆகிட்டு பேசினதுமே திரும்பவுமே மீட் பண்ணிட்டேன்னா ரொம்ப கைண்டான பர்சன் தான். பட் ரொம்ப பாசம் காமிச்சிட்டு இருக்க இவங்களா அந்த ஐவி போட்டு தள்ள போகிறாளேன்னு சொல்லிட்டு யோசிச்சா அவங்க பேரண்ட்ஸ், என்னப்பா அவள் பேசுகிறது உங்களுக்கு கேட்டுச்சா அப்படின்றத சொன்னதும், ஆமாம் ஆமாம் எனக்குமே கேட்டுச்சு அப்படின்றத அவங்க அப்பா சொல்கிறாரு. என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்ற சொல்லிட்டு யோசிக்கும் போது கேட்டிங்களாமான்னு சொல்லிட்டு கேட்டா, ஆமாம் நான் கேட்டேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. அங்கே அவள் ஐவியை பற்றி என்னென்னமோ பேசிகிட்டு இருக்காளே, எப்படி அது உண்மையாக இருக்கும் அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறாங்க. ஐவி கண்டிப்பாக அப்படிலாம் பண்ண மாட்டா, அவள் நம்ம வளர்த்த பொண்ணு அப்படின்றத சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. ஒருவேளை நம்மளை நல்லா பார்த்துக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவள் இந்த மாதிரி யோசிக்கிறாளான்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அப்போ அங்கே கையை பிடிச்சிட்டு, நான் எனக்குனே உங்கள் மேலே தூக்கி போடல சிஸ்டர் அப்படின்ற சொல்லிட்டு ட்ராமா பண்ணதும் எவ்வளோ நடிப்பு நடிக்கிறா பாரு, இவ எப்பேற்பட்ட ஆள்னு எனக்கு தெரியாதான்னு சொல்லிட்டு, இல்லை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ ஏன் கவலைப்படுற, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ மன்னிப்பு கேட்குறதுனா என் பிரதர்கிட்ட போய் கேளுப்பா, அவன் தான் வந்துட்டு என்னை காப்பாற்றினான்னு சொன்னதும், பிரதர் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்றத சொன்னதும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நம்ம எல்லாருமே ஒரே ஃபேமிலி தான் அப்படின்றத அங்கே அவங்க பிரதர் சொல்லிட்டு இருக்கான். உடனே நான் வந்துட்டு இதுக்கப்புறம் இந்த வீட்டில் இருக்க வேணான்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவள் லக்கேஜ் எல்லாமே பேக் பண்ணிட்டு இறங்கி வந்துட்டுருக்கா. நீங்கள் வந்துட்டு சிஸ்டர் இதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க, நான் கிளம்புறேன்னு சொன்னதும், ஏன் இப்படி பேசிட்டு இருக்க, நீயுமே வந்துட்டு எங்கள் பொண்ணு தான், அவள் வந்த வாசி நாங்கள் வந்துட்டு உன்னை போய் வெளியே விட்டுருமான்னு சொல்லிட்டு யோசிச்சா நம்ம ஹீரோயின் என்ன
ட்ராமா பண்ணிட்டுருக்கா பாரு. அந்த சூட்கேஸில் எந்த ஒரு லக்கேஜுமே கிடையாது, சும்மா வெறும் பெட்டியை தூக்கிட்டு போயிட்டுருக்கா. வாசலில் போய் வந்து அவங்க ஸ்டாப் பண்ணட்டுன்றதுக்காக அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா தானே இந்த இடியட்ஸ்க்கு தெரியும்னு சொன்னதுமே அப்போங்க நான் தூக்குறேன்னு சொல்லிட்டு அவங்க பிரதர் போனால் இல்லை நான் வேணா நானே வந்துட்டு போய்க்கிறேன், உங்களுக்கு என்ன அவ்வளோ அவசரமா, நான் வந்துட்டு வீட்டை விட்டு போகணுன்னு சொன்னதும் அப்போ அவங்க அம்மா நீ என்ன பண்ணிட்டு இருக்கா, அவன் நம்ம பொண்ணுன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதும் இவ வேமா பெட்டியை திறந்து பார்த்தா வெறும் பெட்டியாக இருக்குது. ஸோ இதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டதும் அவசரத்தில் நான் வந்து ஏதோ பெட்டியை தூக்கிட்டு வந்துட்டேன்னு சொன்னதுமே அதை எப்படிப்பா அவசரத்தில் தூக்கிட்டு வருவா, எல்லாம் பிளான் பண்ணி தானே நடிச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிக்கிறா. அப்போ அவங்க அம்மா அங்கே கோவமாயிட்டு இதெல்லாம் ஃபேக்காக நீ பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு கோவப்படும் போது நீ இந்த மாதிரிலாம் நீ பண்ணாதப்பா, உன்னை வீட்டை விட்டு வந்து யாரும் துரத்த மாட்டாங்கன்னு சொல்லிட்டு மனசுலேயும் நான் வந்த வசி இந்த சொத்தே அவளுக்கு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு இவ ட்ராமா பண்ணிட்டேக்கா அப்படின்றத சொல்லிட்டு யோசிச்சா அவங்க அம்மா கோவமாயிட்டு இதுக்கப்புறம் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணாத, அவங்க சிஸ்டர் மரியாதையை நீ அவட்ட பிஹேவ் பண்ணு அப்படின்ற சொல்லிட்டு கோவப்படுறாங்க. வந்துட்டு லெசனை கற்றுக்கோ, இந்த மாதிரி பிஹேவ் பண்ணாத, ரூமுக்கு போ அப்படின்ற சொல்லிட்டு திட்டினதுமே கோச்சிட்டாங்க போகிறா. அவள் ஏதோ வந்துட்டு தப்பாக வந்து பண்ணிட்டாம்மா, நான் வந்துட்டு உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறோன்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கே வந்துட்டு சாரி கேட்டதும் என்னடா இந்த ஃபேமிலி பண்ணிட்டுருக்கானுங்க, எப்பயுமே என்னை வந்து மோசமாக தான் ட்ரீட் பண்ணி அந்த ரூமில் அடைச்சி வச்சு கொடுமை தான் படுத்துவாங்க அப்படின்ற சொல்லிட்டு பார்க்குறா. ரொம்பவே தேங்க்யூ அப்படின்றத அவள் சொல்கிறா. சரி வா நீ வந்து ஃப்ரூட் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே அவளுக்கு ஊட்டி விடும்போது இவ திரும்ப வந்துட்டாங்க நான் சாரி கேட்டுக்கிறேன், நான் பண்ணது தப்பு தான் சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கா. அவள் வந்த வசி என்ன நீங்கள் கவனிக்காமல் விட்டுருவீங்களோ என்னமோ நினச்சி தான் நான் பண்ணிட்டேன்னு சொன்னதும் திரும்ப பாரு என்ன ட்ராமான்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது கையை பிடிச்சிட்டு வாவே நான் உனக்கு பியூட்டிஃபுல்லாக ரூம் அம்மா ரெடி பண்ணியிருக்காங்க, கூட்டிகிட்டு போய் காமிக்கிறேன்னு சொன்னதும் ஓகே போகலாமேன்னு சொல்லிட்டு எப்படி ஆக்ட் பண்ணுறா பாரு. மேலே போயிட்டு நான் தான் இவளை பிடிச்சி தள்ளி விட்டேன்னு சொல்லிட்டு இவளாவே கீழே விழுந்துட்டு ஏன் மேலே படை போடுவான்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டேக்கா. போகலான்னு சொல்லிட்டு அங்கே போகும்போது என்ன இப்படி போய் அவள் பண்ணுவாளா அப்படின்ற சொல்லிட்டு அவங்களுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிட்டு நீ என்ன நினச்சிட்டு இருக்க, இந்த வீட்டில் வந்துட்டு எனக்கு மட்டும்தான் உரிமை இருக்குது, நீ தேவையில்லாமல் இங்கே வந்து ப்ராப்ளம் பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோமே நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொன்னதும் உடனே ஹீரோயின் எதுக்காக நீ இப்போ என் மணிக்கட்டை பிடிச்சி அமுக்குற, எனக்கு பெயின் ஆகிட்டு இருக்குன்னு சொன்னதும் நடிக்காத அப்படின்ற சொன்னதும் நீ என்ன இப்போ விழுகணுமா, நானே தள்ளுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பிடிச்சி கீழே தள்ளி விட்றா. அங்கே போய் கீழே விழுந்ததுமே அவங்களுக்கு அதை பார்த்துட்டு ஷாக் ஆகிருது. இப்போங்க எதுக்காக நீ இப்படி பண்ணன்னு சொல்லிட்டு கேட்டா இவ தான் என்னை பிடிச்சி தள்ளி விட்டான்னு சொன்னதும் பிரதர் என்ன இதெல்லாம் சொல்லிட்டு கோவப்படும் போது பிரதர் நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, என் கையை பிடிச்சி இவ தான் மேலே போயிட்டு இருந்தா திடீர்னு அவளாவே கீழே விழுந்துட்டா அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறா. மனசுலேயும் என்ன ட்ராமா பாரு, கையில் வந்துட்டு அடிப்படாமல் இருக்க அங்கே எல்லாத்தையுமே கவசத்தை மாட்டி வச்சுட்டு சும்மா ட்ராமா பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற சொல்லிட்டு யோசிச்சா எங்கே அடிபட்டுருக்கு நீ காமின்னு சொல்லிட்டு அவங்க பிரதர் அங்கே கையை பிடிச்சி பார்த்தா அதே மாதிரியே இருக்குது. அப்போ அவங்க அப்பா கோவமாயிட்டு கன்னத்தில் அடிச்சிடாரு. நான் இத்தனை வருஷமாக உன்னை வளர்த்ததுக்கு ஏதாச்சும் ஒரு பிரோஜனம் இருக்கா, சொந்த பொண்ணு வந்தால் வீட்டுக்கு நீ இப்படி பிஹேவ் பண்ணுவியா, ரொம்ப டிசப்பாயிண்ட் பண்ணிட்ட, என்ன பொண்ணு நீன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கோவப்படுறாங்க. எதுக்காக நீ அவன் மேலே பொய்யா பழைய தூக்கி போட்டுட்ருக்கன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் என்ன புதுசாக நடக்குது இந்த இடியட் குடும்பம், எப்பயுமே நான் சொல்கிறத எதையுமே கேட்காம விழுந்தடிச்சு அவளை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போய் என்ன 3 நாளைக்கு அந்த ரூமில் அடைச்சி வைப்பானுங்களேன்னு சொல்லிட்டு பார்க்குறா. அப்போ அவங்க அம்மா நீ ரொம்ப சஃபர் பண்ணியிருப்ப, அவள் ஃபூல் மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டு திட்டாங்க. வந்துட்டு ரூம்குள்ளே இரு வெளியே வராத அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப திட்டினதுமே அவள் ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு வேமா அங்கேருந்து போயிட்டுருக்கா. ஸோ அப்பாங்க நான் வந்துட்டு உன்ட்ட சாரி கேட்டுக்கிறேம்மா, இதுக்கப்புறம் அவள் உன்னை புள்ளி பண்ண மாட்டான்னு சொல்லும்போது ஹீரோயின்மே சரி ஓகே நான் ரூமுக்கு போகிறேன்னு சொல்கிறா. கால் பண்ணிவிட்டு பிரதர் நீ வீட்டுக்கு வா, எல்லாருமே சேர்ந்து என்னை ரொம்ப வந்துட்டு புள்ளி பண்ணுறாங்க அப்படின்றத சொல்லிட்டு கோவப்படுறா. இவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நீ இதுக்கப்புறம் எதை பற்றியுமே கவலைப்படாத, நாங்கள் வந்துட்டு உன்னை கூடிய சீக்கிரம் ஒரு பார்ட்டி வச்சு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறோம், அதில் உனக்கு சேர்ஸையுமே நாங்கள் வந்து மாற்றி கொடுக்குறோம் அப்படின்றத சேர்த்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை கேட்டுட்டு அவளுக்குமே ரொம்ப ஹாப்பியாகிட்டாங்க, தேங்க்யூ சொல்லிட்டு வந்து அவங்க சாரி சொல்லிட்டு ட்ராமா பண்ணும்போது உனக்கு கொடுத்த ஷேர்ஸை நாங்கள் வந்துட்டு அவளுக்கு மாற்ற போகிறோம், அது எல்லாத்தையும் நீ ரிட்டர்ன் பண்ணுன்னு சொன்னதும் நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க, நான் எப்படி அதுக்கு போய் கொடுப்பேன்னு சொல்லிட்டு அவங்க கோவப்பட்டதுமே அப்போ அவங்க பிரதர் அங்கே டான் வந்து எழுறான். அப்போ அங்கே வந்துட்டு அவன் ரொம்ப கோவமாயிட்டு நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொன்னதும் இவள் வந்ததுமே எல்லாத்தையும் என்கிட்ட பறிக்க பார்க்குறாங்கன்னு சொன்னதும் நீ தான் என்னோட ஒரே சிஸ்டர்னு அவன் சொல்லிட்டு எதுக்காக எல்லாரும் சேர்ந்து அவளை புள்ளி பண்ணுறீங்கன்னு சொன்னதும் நடந்ததுன்னு தெரியாமல் பேசாதன்னு சொன்னதுமே அப்போ அங்கே நம்ம மனசுலேயே அவனை பற்றி யோசிச்சுட்ருக்கா. பாரு இவன் வந்துட்டு முட்டாள் மாதிரி எப்படி வந்துட்டு ட்ராமா பண்ணுறவளை நம்பிட்டுருக்கான்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளில் அவளோட ரெப்படேஷன் எல்லாத்தையுமே டோட்டலாக கெடுத்து மாடியிலேருந்து சூசைட் பண்ணிவிட்டு சாகிற லெவலுக்கு ஒரு 3 வருஷத்தில் கொண்டு போய்
போயிடுவா. முட்டா பையன் சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்ருக்கா. பாவம் இவன் மனசே உடைய போதுன்னு சொல்லிட்டு ஏய் என்ன பேசிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்பட்டதும் ஏய் நான் என்ன பேசுனேன்னு சொன்னா அங்கே அவங்க எல்லாருமே கஞ்சாட காமிக்கிறாங்க. ஐயோ மனசில் பேசுறது கேட்குதான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஷாக்காகி போயிடுறான். அப்போங்க நீ இப்போ என்ன பேசிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கோவப்படும் போது நான் ஒன்றும் பண்ணலையே அம்மா அப்பா கூட தான் ஹோல் டைமே நான் இருக்கேன்னு சொல்லிட்டு பேசும்போது முட்டா பையன் எப்படியெல்லாம் வந்துட்டு ஏமாந்துட்டு இருக்கான் பாரு இவளை நம்பி. இவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டு கேட் அவனுக்காக ஒரு பெண் வந்து கொடுத்தான். அந்த பெண்ணை வந்துட்டு மெய்டு தான் திருடுனாங்கன்னு சொல்லிட்டு பழிய போட்டு அந்த லேடியை வேலையை விட்டு இவ தூக்கிட்டா. பட் அந்த பெண்ணை இவ தான் திருடி வச்சிருக்கா அப்படின்றத சொல்லிட்டு அவள் பேசினதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிருது. இது எப்படி உண்மையாக இருக்கும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கான். சரிப்பா நீ என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லு, நீ நான் கொடுத்த அந்த பெண் எங்கே அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே எனக்கு என்ன தெரியும், அதான் அந்த லேடி திருடினாங்கன்னு உனக்கே தெரியும்ல, அந்த லேடிக்கு திருட்டு பழக்கம் இருக்குன்றது வீட்டில் எல்லாருக்குமே தெரியும்லன்னு சொல்லும் போதே ஹீரோயின் அவளோட மேக்கப் பாக்ஸில் தான் இன்னமே அதை ஒழிச்சு வச்சிருக்கா, அதை கண்டுபிடிக்கலான்னு சொல்லும்போது நம்ம லீவ் அவளோட மேக்கப் பாக்ஸை தூக்கிட்டு வாங்கன்னு சொன்னதுமே நீங்கள் எதுக்காக போகிறீங்கன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. டீன் நீ என்ன பண்ணிட்டுருக்க அப்படின்றத சொல்லும்போது அங்கே செக் பண்ணி பார்த்தா அந்த பெண் அங்கே உள்ளே இருக்குது. அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிட்டு என்ன இதெல்லாம் சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறதுமே அப்போங்க இது எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சுப்பா, நீ கேட்டால் கொடுக்க மாட்டா, அதனால தான் நான் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு அவள் இன்னும் கொஞ்சம் ட்ராமாவை எக்ஸ்ட்ராவே போட்டுட்ருக்கா. இப்போ டிசப்பாயிண்ட் பண்ணிட்டேன்னு சொல்லும் போதே நம்மளோட கேட் அங்கே வந்துடுறான். அவனை பார்த்ததுமே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, எல்லாருமே என்னை வந்துட்டு இந்த வீட்டில் வெறுக்கிறாங்கன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் இவன் என்ன வேணான்னு சொல்லிட்டு அவளை போய் மேரேஜ் பண்ணிக்கிட்டான். 2 பேருக்குமே பேபியுமே பிறந்துச்சு. பட் ஆனால் இவனுக்கு ட்ரக்கை கொடுத்து இவனை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா, குழந்தையும் பெற்று வச்சுக்கிட்டா. பாவம் ஆனால் வந்துட்டு என்ன பண்ணுறது, இவனுக்கு பிறந்த புள்ள இவனுக்கே இல்லை பிறக்கலன்றது இவனுக்கே தெரியாது, அதுக்குள்ளே தான் அவனை போட்டு தள்ளிட்டாளே அவள் அப்படின்றத சொல்லிட்டு பேசினதும் என்ன இவளோட இன்னர் வயசாக கேட்குதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு பயங்கர ஷாக் ஆகிருது. அப்போ மனசில் அவனோட சிஸ்டர் என்ற வாஸ் தான் நான் எப்பயுமே மரியாதை கொடுத்தேன், பட் அவளை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்குலாம் எனக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லைன்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்ருக்கான். பாவம் ஆனால் வாழ்க்கை இவனுக்கு நாசமாக போக போகுது, அந்த குடும்பமே வந்துட்டு ஒன்றும் இல்லாமல் அழிய போதுன்னு சொல்லிட்டு அங்கே யோசிச்சுட்டு இருந்தா என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப பயமாயிட்டு ஐயோ அம்மா தாயே கையை விடுன்னு சொல்லிட்டு இது உங்கள் குடும்பத்தோட பிரச்சனை, இதில் நான் வந்து என்ன பேச முடியும், நான் வந்துட்டு ஈடனுக்காக தாத்தா கிஃப்ட் கொடுத்து விட்ருக்காரு அதை தான் கொடுக்க வந்தேன் அப்படின்றத சொல்லிட்டு கிஃப்ட் எல்லாமே இங்கே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கான். கேட்டுட்டு அவங்களுக்குமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கு. சரி ஓகே நான் இப்போ கிளம்புறேன் அங்கிள்னு சொல்லிட்டு அவங்க போனதும் ஒரு வார்த்தை அவன் எனக்கு சப்போர்ட் பண்ணலை, எவ்வளோ ஆட்டிடியூட் காமிக்கிறான், எல்லாத்துக்கும் காரணம் இவ தான், நான் இவளை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்படுறா. அப்போ அங்கே ஐவி நீ வந்துட்டு இப்படிலாம் இதுக்கப்புறம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்காத, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேளு, கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொன்னதும் அவங்க அம்மா உனக்காக ஜுவல்லரி ட்ரெஸ் எல்லாமே நான் வாங்கி வச்சுருக்கேன், நீ வா போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கே போனதுமே பிரதர் உண்மையிலே அவள் பேசுகிறது கேட்குதான்னு சொன்னதுமே அங்கே ஆமான்னு சொல்லிட்டு இருக்கா. நம்ம லீவுமே நம்ம ஹீரோயினுக்காக அவங்க ட்ரெஸ் எல்லாம் சூஸ் பண்ணிட்டு இருந்தா இவங்க ஒரு முத்து மாலை கொண்டு வரா, இதை ஆக்ஷனில் 30 மில்லியன் கொடுத்து நான் வாங்கினேன், இதை நீ கண்டிப்பாக அன்றைக்கி போட்டுட்டு வரணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. ஸோ அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் இவன் என்ன ஐடியா பண்ணிட்டுருக்கான்னு எனக்கு தெரியாதா, இதை அப்படி இழுத்தாலே அந்த உடஞ்சி போயிடும், பப்ளிக்கில் நான் அசிங்கப்படணும்னு பண்ணுறான்னு சொல்லி யோசிச்சா அவங்க அம்மா அதை வாங்கி பார்த்ததுமே கண்டுபிடிச்சிடுறாங்க இவ எதுக்காக இப்படி ஃபேக்கான பொருளை கொடுக்குறான்னு சொல்லிட்டு ரொம்பவே தேங்க்யூ, கண்டிப்பாக அவன் நாளைக்கு போட்டுட்டு வருவா அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுமே ஹாப்பியாகிடுறா. நெக்ஸ்ட் டே பார்த்தா என்னதான் இருந்தாலும் உண்மையான பொண்ணு கிடைச்சாலும் ஐவி மாதிரி இருக்குமாப்பா, அவளை பாரு எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கா, உண்மையான குடும்ப வாரிசு மாதிரியே இவ தான் இருக்கான்னு சொல்லிட்டு பேசிட்டு அப்படியே அவளை புகழ்ந்து தள்ளிட்டு இருந்தா. நம்ம ஹீரோயின் அங்கே உள்ள ரொம்ப சூப்பராக அங்கே ரெடியாகி வந்துட்டுருக்கா. அவளை பார்த்ததுமே வா அந்த பொண்ணுக்கு வந்து போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பாரு, ஜுவல்லரிஸை பாரு, பொண்ணுக்காக ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி பண்ணியிருக்காங்க, அவளே பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்காப்பா, ஐவியை விட அவள் பார்க்க உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்கா, அது ஹார்ட் ஆஃப் ஓஷன் டிசைன்ஸ் ஆச்சு அப்படின்ற சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு அவளுக்கு பயங்கர டென்ஷனாக இருக்குது, இதெல்லாம் எனக்கு தான் டிசவுன் சொல்லிட்டு யோசிக்கிறா. ஸோ அவளை தன்னோட குடும்பத்தோட வாரிசுன்னு சொல்லிட்டு அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஜெலஸ் ஆயிட்டு இருக்கு. அந்த நெக்லஸ் ஏன் நீ போடலன்னு சொல்லும் போது வந்துட்டு என்னை மன்னிக்கலாமான்னு சொல்லி கேட்டதும் அதெல்லாம் கிடையாதுப்பா நான் போட்டேன், அம்மா தான் இது வந்து நீ நல்லாயிருக்கும் போட்டுக்கோன்னு சொன்னாங்க அப்படின்றத சொன்னதும் ஆமாம் அந்த பார்ட்டியில் வந்துட்டு சீப்பான இந்த நெக்லஸை போட்டால் எப்படி நல்லா இருக்கும், அதனால தான் நான் வேணான்னு சொன்னேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு இது எப்படி சீப்புன்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு தெரியும்னு சொல்லிட்டு அவள் ஷாக் ஆகிட்டுருக்கா. சரி ஓகே கம்பெனியோட டீட்டெயில்ஸை பற்றி நான் சொல்கிறேன் வான்னு சொல்லிட்டு அவங்க பிரதர் அங்கே கூட்டிகிட்டு கிளம்புறான். இவளுக்கு பயங்கர டென்ஷன் ஆகிட்டுருக்கு, என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கா.
பிறகு மீட் பண்ணுறதுக்காக நம்மளோட கேட் அங்கே வந்ததும் என்ன அரேஞ்ச் மேரேஜ் எதுவும் பண்ண வந்திருக்காங்களா, பட் ஆனால் வந்து இந்த குடும்பத்தில் 2 பொண்ணு இருக்காங்களே யாரை சூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற சொன்னதும் அந்த ஐவி கண்டிப்பாக அவர் வந்து எனக்கு தான் சொந்தம், அங்கே கண்டிப்பாக என்ன தான் சூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவன் ஹாப்பி ஆகிட்டு அவனுக்காக அந்த ஒயினை கொண்டு போய் சர்வ் பண்ண போனால் நம்ம ஹீரோயின் ட்ரக்கு கலந்து உன்னை மயக்க பாப்பான்னு சொல்லிட்டு பேசின விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வந்துட்டு, இல்லை எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, நான் வந்துட்டு இப்போ ட்ரிங்க் பண்ணக்கூடாது அப்படின்றதாமே சொல்கிறான். அவள் சரி ஓகே அப்படின்ற சொல்கிறா. நீங்கள் இப்போ மேரேஜை பற்றி பேச வந்திருக்கீங்க, ஆனால் வந்துட்டு நீங்கள் நினைக்கிற மாதிரி இவள் நல்ல பொண்ணு கிடையாது, இவளுக்கு ஆல்ரெடி வந்து கல்யாணம் ஆகி ஒரு குழந்தையுமே இருக்குது அப்படின்றத சொன்னதும் குடும்பமே அதை கேட்டுட்டு ஷாக் ஆகிட்டு என்ன இடன் இதெல்லாம் என்ன நீ ஏதாச்சும் எங்ககிட்ட மறைக்கிறியான்னு சொல்லி கேட்டதும் அப்போங்க நம்ம லீம் என்ன ப்ரூஃப் இருக்குது அப்படின்ற சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் வரட்டும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற சொல்லி யோசிக்கிறா. அங்கே ஒரு பர்சன் பிள்ளையை தூக்கிட்டு வந்ததுமே அந்த பொண்ணு அம்மா எங்களை ஏமா விட்டுட்டு வந்தீங்கன்னு சொல்லி கேட்டா, நீ வந்துட்டு பணம் கிடச்சிருச்சுன்றதுக்காக விட்டுட்டு வரலாமான்னு சொல்லிட்டு அவன் கேட்டதுமே பார்த்தீங்கல்ல அவள் எப்படி மோசமான பொண்ணுன்னு உங்களுக்கு இப்போ தெரியுதா அப்படின்ற சொல்லிட்டு ஐவி பேசினதுமே அப்படியாப்பா இந்த சைல்டு என்னோட தான் சொல்லி கேட்டதும் அவன் ஆமான்னு சொல்கிறான். என்ன பேசிகிட்டு இருக்கா அப்படின்ற சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு இருக்கான். அப்போ நான் வந்துட்டு உன் கூட சேர்ந்து எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் இல்லை, அப்போ நீ எனக்கு ட்ரக்கு கொடுத்து என்னை மயக்கி புள்ள பெற வச்சுருக்க, அப்போ என்ன பண்ணணும், நான் பேசாமல் இப்போ போலீஸ்க்கு கால் பண்ணி வர சொல்கிறேன், நம்ம விசாரிச்சிடலாம், கண்டிப்பாக அதுக்கான பனிஷ்மெண்ட் கிடைக்கணும்லன்னு சொன்னதுமே அதுவும் கரெக்டான்னு சொல்லிட்டு நம்ம லீம் சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு ஐயோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மேடம், இப்போ ஏதோ தப்பான இடத்துக்கு வந்துட்டேன்னு சொன்னதும் அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் ஆனால் நான் ஆல்ரெடி இது எல்லாத்தையுமே ரெக்கார்டிங் பண்ணிட்டேனேப்பா அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டாங்க ரொம்ப ஷாக்காகி போயிட்டு ப்ளீஸ் மேடம் என்னை மன்னிச்சிருங்க, இதெல்லாமே எனக்கு ஒரு 50,000 காசு கொடுத்து என்ன பண்ண சொன்னாங்கன்னு சொன்னதும் யார் சொன்னதுன்னு கேட்டால் இந்த ஐவி தான் சொன்னாங்கன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டாங்க ரொம்ப ஷாக்காகி போயிடுது. ஏய் நான் என்னடா சொன்னேன், நீ எதுக்காக என் மேலே பழி போடுறேன்னு சொன்னதும் இந்த பாருங்க அவங்க எனக்கு காசு அனுப்புனது அவங்க பேசின ரெக்கார்டுன்னு சொல்லிட்டு அவன் காமிக்கிறான். அதை பார்த்துட்டு நீ இவ்வளோ கேவலமான வேலை பண்ணுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு டோட்டல் குடும்பமே கோவமாயிடுறாங்க. இந்த ஃபேமிலி ட்ராமாவுக்கு உங்களை நான் கேட்டுக்கிறோம், நீங்கள் இப்போ எல்லாரும் கிளம்புங்கன்னு சொன்னதும் இவ அங்கே காலை பிடிச்சிட்டு அம்மா ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க, நான் தெரியாமல் ஏதோ பண்ணிட்டேன், அவள் வந்து வந்துட்டான்றக்காக என்ன நீங்கள் வேணான்னு விரட்டி விட்டுருவீங்கன்னு நினச்சேம்மான்னு சொன்னதுமே நாங்கள் வந்துட்டு உன்கிட்ட எப்போ அப்படி பிஹேவ் பண்ணணும், நீ இந்த மாதிரி வந்துட்டு பிஹேவ் பண்ண, கண்டிப்பாக உனக்கு இதுக்கப்புறம் பனிஷ்மெண்ட் தான் அப்படின்ற சேர்த்து பயங்கர கோவமாயிடுறாங்க. உன்னை மன்னிக்க மாட்டோம், இதுக்கப்புறம் இந்த குடும்பத்தில் உனக்கு எந்த ஒரு இடம் கிடையாது, இப்போவே நீ பேக் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் வீட்டை விட்டு கிளம்பு அப்படின்ற சேர்த்து அங்கே எல்லாருமே சேர்ந்து அவளை வேணான்னு விரட்டி விட்டு போனதுமே ஈடன் என் வாழ்க்கையவே நீ அழிச்சிட்ட, நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்களோட இன்னொரு பிரதர் எத்தனுக்கு அவள் கால் பண்ணிட்டேக்கா, தயவு செஞ்சு என்னை காப்பாற்று அப்படின்றத சொல்கிறான். இன்னைக்கு நைட் அவன் வரட்டும் நான் உன்னை என்ன பண்ணுறேன் பாருன்னு சொன்னால் அப்போ அங்கே எத்தன் வந்துடுறான். நீங்கள் எதுக்காக அவளை வந்துட்டு வீட்டை விட்டு விரட்டுறீங்கன்னு சொன்னதும் பிரதர் ஃபைனலாக நீ வந்துட்டியா, எல்லாரும் என்ன இந்த வீட்டை விட்டு விரட்டணும்னு பார்க்குறாங்கன்னு சொல்லும்போது எப்படி நீங்கள் ஹார்ட்லெஸ் ஆகிட்டீங்க அப்படின்ற சைட்டு அவன் ரொம்ப கோவப்பட்டதும் ஹீரோயின் வந்துட்டான்ப்பா அறிவு கட்ட முட்டா பையன் பெரிய ஆள் மாதிரி பேசிகிட்டு இருக்கான், பார்க்குறதுக்கு பன்னிக்குட்டி மாதிரி பெருத்துட்டே போகிறான், இவனை உடம்பு குறைக்கிறதுக்கு என்னென்னமோ பண்ணிட்டான், பட் இவன் உடம்பு ஏறி போய் இவனுக்கு இவனோட டோட்டல் இன்ட்ரெஸ்டினுமே பேன் பண்ணுற லெவலுக்கு தான் போயிட்டுருக்கு, இவனால் எதுவும் சாதிக்க முடியல அப்படின்ற செட்டு அவள் யோசிச்சுட்ருக்கா. ஆமாயிட்டு யாரை பார்த்து பன்னிக்குட்டி மாதிரி இருக்கா அப்படின்ற செட்டு கேட்டா, ஏய் நான் என்ன பேசினேன், நான் ஒரு வார்த்தை கூட பேசலை, நான் சாப்பிட்டுட்ருக்கேன்னு சொன்னதும் அவங்க அப்பா கோவமாயிட்டு உன் சிஸ்டர்கிட்ட எப்படி மரியாதை இல்லாமல் பேசிகிட்டு இருக்க, மரியாதையை ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசு அப்படின்ற சொன்னதும் அவனும் என் சிஸ்டர் இல்லை இவ தான் என்னோட சிஸ்டர்னு சொன்னதும் பாவம் முட்டாளி இவளுக்காக வந்துட்டு இப்போ சப்போர்ட் பண்ணி போயிட்டுருக்கான். இப்போ ஒரு 6 மாதமாக இவன் சொன்னாலும் இறங்க மாட்டுதே ஏன்னு சொல்லிட்டு புரியுதான்னு பார்த்தியா, ஏன்னா இவனோட மெடிசன்ஸ் எல்லாத்தையுமே அவன் மாற்றி வச்சுருக்கா, அதனால தான் இவ தான் எல்லாத்தையுமே வந்துட்டு பண்ணிகிட்ருக்கா, இவன் குடிக்கிற ட்ரிங்க்ஸில் ஹார்மோன் இன்பேலன்ஸ் ஆகிறதுக்காக அவள் கலந்துட்டுருக்கான்னு சொன்னதும் ஐவி என் சிஸ்டர் அவள் எப்படி வந்துட்டு இந்த மாதிரி பண்ணுவான்னு சொல்லிட்டு வாயை மூடுன்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு அவன் திட்டிச்சுக்கான், குடும்பத்துக்கு எடுக்கிறியான்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கான். ஸோ அப்பங்க அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் இன்னுமே அவளோட ரூமில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு பேசுகிறான். ஸோ அந்த ரூமில் போய் அந்த மெடிசனை எடுத்துகிட்டு வர சொன்னதுமே என்ன இதுன்னு சொன்னால் இது பிளட் ப்ரெஷர் மெடிசன் பிரதர் அப்படின்ற சொன்னதும் என்னை பார்த்தா உனக்கு இடியட் மாதிரியா இருக்குது, இது வந்துட்டு ஹார்மோன் இன்பேலன்ஸ் ஆகுறது, அப்போ யாரையரை அழிக்கிறதுக்கு நீ இவ்வளோ தூரத்துக்கு வந்து பண்ணுறியா, இதுக்கப்புறம் உனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன், வீட்டை விட்டு கிளம்புன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதும் மரியாதையை நீயா கிளம்பிப்போ இல்லைனா நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா
பயங்கரமாக கோவப்படுறாரு. இவளோட பெட்டி படுக்கையெல்லாம் தூக்கி தெருவில் தூக்கி விடுங்க அப்படின்றத சொல்லிட்டு அடிச்சு அங்கேருந்து இழுத்துட்டு போக சொல்லிட்டதுமே இவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டேக்கான். சிஸ்டர் லின்சி அங்கே வந்துட்டேக்கா. அப்போ அங்கே எனக்கு வந்துட்டு சிஸ்டர் இன்லா வர்றதுக்கெல்லாம் அவளுக்கு தகுதி கிடையாதுன்னு சொல்லிட்டு பேசினதும் வாயை மூடணும், இப்படிலாம் வந்துட்டு ஃபேமிலியில் பேசிகிட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் திட்டான். ஸோ அப்போ அங்கே எனக்கு வந்துட்டு ஒரே வழி இவ மட்டும்தான், இவளை கைக்குள்ளே வச்சாதான் நான் கேடை அடைய முடியும் அப்படின்றத சொல்லிட்டு அவள் பயங்கர டென்ஷன் ஆகுறா. ஸோ வீட்டுக்கு வந்ததுமே அங்கே உட்காருங்கன்னு சொல்லிட்டு அவங்க வெல்கம் பண்ணுறாங்க. தாத்தா வந்துட்டு இப்படி மேரேஜை பற்றி பேசுகிறதுக்காக வர சொல்லியிருக்காரு அப்படின்றத சொல்லிட்டு பேசினதும் ஹீரோயின் அதை பார்த்துட்டு அங்கே ஷாக் ஆகிட்டு என்னது மேரேஜா அப்படின்றத சொல்லிட்டு உனக்கு எனக்குமா கல்யாணம்னு சொல்லிட்டு கேட்கும்போது பேரண்ட்ஸ் ரொம்ப ஹாப்பி ஆகிடுறாங்க. அதில் வந்துட்டு இந்த இவிலான ஓல்டு கேட்டர் என்னை மதிக்கவே இல்லையே, என்ன இப்போ என்ன திடீர்னு அவர் வந்து கூப்பிட்டுருக்காருன்னு சொல்லிட்டு அவள் பார்த்தா என்ன வாய்க்கு வந்தபடி பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. என்னோட சிஸ்டர் இன்லாம் வர்றதுக்கெலாம் நீ ஒன்றும் தகுதி இல்லை, ஐவி தான் வந்துட்டு கரெக்டான மேட்ச் என் பிரதருக்குன்னு சொன்னதுமே அப்போ அங்கே அதை கேட்டுட்டு நீ இப்படிலாம் பேசக்கூடாது, இது தாத்தாவோட டிசிஷன் சொல்லிட்டு அவங்க வீட்டில் சொல்கிறாங்க. பாங்க நீ வந்துட்டு கவலைப்படாதப்பா, கண்டிப்பாக என் பொண்ணு வந்துட்டு மீட் பண்ணுறதுக்காக தாத்தாவை வருவான்னு சொன்னதும் இப்போ இவெல்லாம் வந்துட்டு பேசிகிட்டு இருக்கா பாரு, அவள் கூட சேர்ந்து வந்துட்டு சுற்றிட்டு இருக்கா, அவள் ஜஸ்ட்டு வந்துட்டு இவளை யூஸ் தான் பண்ணிகிட்ருக்கா, வந்துட்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டுருக்கா, ஃபேக்கான ஃப்ரெண்டு, இவளுக்கு இப்போ வரைக்கும் கொடுத்த கிஃப்ட்டு எல்லாமே ஃபேக் தான் அப்படின்ற விஷயத்தை அவள் சொல்கிறா. ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு அவளுக்கு பயங்கர டென்ஷனாகி போயிடுது. இப்போ வந்து அவளோட அந்த பேக்கை செக் பண்ணி பார்த்தா கூட தெரியும் எல்லாமே வந்துட்டு அவள் வந்து போலியாக தான் வாங்கி கொடுத்துருப்பான்னு சொன்னதும் அதை பார்த்துட்டு அவளுக்கு பயங்கர டென்ஷன் ஆனதுமே நம்ம அங்கே கேட் வந்து ப்ராப்ளம் ஆயிரும்னு சொல்லிட்டு சரி இன்னொரு நாள் வந்து மீட் பண்ணுறேன் அப்படின்றத சொல்லிட்டு அவள் அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறான். வீட்டுக்கு வந்துட்டு அவன் அதே மாதிரி பேக் எல்லாத்தையுமே தூக்கி போட்டு அங்கே செக் பண்ணி பார்த்தா எல்லாமே வந்துட்டு ஃபேக்காக தான் இருக்குது. அடிப்பாவி கடைசியில் என்னவே நம்ப வச்சு கழுத்தை திட்டியா ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு என்ன மாதிரி பொண்ணு, கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு கோவப்படும் போதே அவள் கால் பண்ணுறா. நம்ம வந்துட்டு காஃபி குடிக்கலாமா வரையா அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே அவள் கண்டிப்பாக ஏன் இல்லை நான் இன்னைக்கு உன்னை வரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பி போனதுமே உடனே அங்கே அந்த ஈடன் வந்ததுமே என் வாழ்க்கையை கேட்டு போச்சுப்பா, அவங்க எல்லாருமே சேர்ந்து என்னை ரொம்பவே அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படின்றத சொல்லிட்டு பேசிட்டு இருக்கா. அதரை மீட் பண்ண வைக்க எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா, எனக்கு ஒரு செக்ரட்டரி ஜாப் வேணும்னு சொன்னதும் கோமாயிட்டு பேக்கை தூக்கி எறிஞ்சிட்டு நீ ஃப்ரெண்டுன்னு பேசிட்டு கடைசியில் என் பிரதர் பக்கத்தில் நெருங்கி போக என்ன யூஸ் பண்ணியிருக்க, இத்தனை நாளாக எனக்கு கொடுத்த எல்லாமே ஃபேக் ஆனது, உன்னையெல்லாம் அந்த வீட்டிலேருந்து அடித்து துரத்தி விட்டது கரெக்டாண்டி அப்படின்ற சைட்டு போனதும் இவளுக்கு பயங்கர டென்ஷன் ஆகி போயிடுது. எல்லாத்தையுமே வந்துட்டு கெடுத்துட்டான் அந்த ஈடன், நான் அவளை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு கோவப்படுறான். ஸோ திரும்ப அங்கே வந்துட்டு பார்த்தா நம்ம ஹீரோயின் அவள் மீட் பண்ண வந்ததுமே உங்களுக்காக இந்த கிஃப்ட் அப்படின்ற செட்டு கொடுக்குறா. அப்போ அங்கே அதை பார்த்துட்டு என்னப்பா எனக்கு கிஃப்ட் கொண்டு வந்திருக்க உட்கார் அப்படின்ற சொல்லும்போது இந்த ஆரஞ்சு நல்லா இருக்கும் சாப்பிடுன்னு சொல்லும்போது என்ன ரொம்ப அமைதியாக இருக்க என்ன விஷயம்னு சொல்லிட்டு கேட்டா நான் உங்ககிட்ட நடந்துக்கிட்டதுக்கு சாரி தான் கேட்க வந்தேன், அவள் கொடுத்த எல்லாமே ஃபேக் தான், அவள் ஃபேக்கான பொண்ணு அப்படின்ற சொன்னதும் அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் மனசுலேயும் இவள் வந்துட்டு ரொம்ப பிரிட்டியான பொண்ணு நினச்சதை விட அறிவாளின்னு சொல்லிட்டு யோசிச்சதோ இன்னும் என்னை பற்றி பெருமையாக பேசுங்க அப்படின்ற சொல்லிட்டு அவள் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேக்கா. பாஸ்ட் லைஃப்பில் இவளை வந்து அவள் தான் கிட்னாப் பண்ணா, அந்த பழியத்துக்கு ஏன் மேலே போட்டு கடைசியில் எனக்கு வந்துட்டு ரொம்ப மோசமான நிலைமையாச்சு. இப்போ வந்துட்டு அவள் அதே மாதிரி பண்ணானா திரும்ப வந்துட்டு அதே மாதிரி எனக்கு ஆனால் என்ன பண்ணுறது அப்படின்ற செட்டு அவள் பயந்துட்டு பேசினதுமே அவள் பயந்து போய் எழுந்திரிச்சதோ என்னாச்சு அப்படின்ற செட்டு கேட்டா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்றத அவள் சொல்கிறான். அப்போ அவங்க அம்மா நீ வந்துட்டு ஹெல்த்தை பார்த்துக்கோமா அப்படின்ற சைட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு கால் பண்ணுறாரு, கேடுக்கு வந்துட்டு ஒரு கட்சி தேவைப்படுது, ஸோ இந்த ஜாப்க்கு நீ போனேன்னா அவன் கூட நெருங்கி பேசி பழகுறதுக்கும் சான்ஸ் இருக்குமா, கண்டிப்பாக வந்துட்டு அவனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற சொன்னதும் அவளுமே சரி ஓகே தாத்தான்னு சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்பி போனா. அங்கே போய் நீ உட்காரு அப்படின்றத சொல்கிறான். பார்த்தா வந்துட்டு எந்த வேலையும் கொடுக்க மாட்டான். அவள் பாட்டு அங்கே வந்துட்டு ஃபோன் பார்க்க இப்படியே தான் போயிட்டுருக்கு. ஸ்பாசிக்குதே ஏதாச்சும் சாப்பிட ஆர்டர் பண்ணுவோன்னு சொல்லிட்டு அவள் பாட்டு அங்கே வந்து கப் கேக்காக ஆர்டர் பண்ணி வச்சிட்ருக்கா. அவங்க வந்துட்டு எடுத்து சாப்பிட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டுருக்கா. ஆனால் என்னை பேசாமல் அனுப்பி விட்ருங்க, எந்த ஒர்க்கும் கொடுக்கல எதுவுமே பேசலை அப்படின்ற சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் சொன்னதும் அவள் பாட்டு அங்கே கேட்கலாமல் எடுத்து சாப்பிட்டா இந்தாங்க உங்களுக்குன்னு சொன்னதும் வேணான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அங்கே அவள் சாப்பிட்றதெல்லாம் பார்த்துட்டு இவன் ரசிச்சிட்ருக்கான். நெக்ஸ்ட் டே பார்த்தா அவளுக்காக தான் அவன் அங்கே வாங்கி
வாங்கி வச்சுருக்கான். அதை பார்த்துட்டு அவளுக்கு பயங்கர ஹாப்பி ஆகிட்டு, இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, இந்தங்கப்பா நீங்களுமே கொஞ்சம் சாப்பிடுங்கன்னு சொன்னதும், இல்லை இல்லை எனக்கு வேணான்னு அவன் சொல்கிறான். பட் ஆனால் அங்கே நம்ம ஹீரோயின் வம்பு பண்ண வாசி அவனுமே கொஞ்சம் சாப்பிட்றான். ஸோ 2 பேருமே சேர்ந்து அங்கே சாப்பிட்டுட்டு அப்படியே வந்துட்டு அவங்களோட லைஃப் நல்லாவே ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு. அப்போ பார்த்தா அவனோட எக்ஸ் செக்ரட்டரி அந்த லேடி வர்றா. வந்துட்டு இவ ரொம்ப நல்ல மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கா. பட் ஆனால் சரியான கிரிமினல், இவனோட பின்னாடி வட்டம் போட்டு சுற்றிட்டு இருக்கா. ஏன்னா இவனே ஒரு பிளே பாய் தானே, எங்கே பார்த்தாலும் பொண்ணுங்களை பார்த்தா பல்ல காமிச்சிட்டு இருப்பான். ஸோ அதனால தான் வந்துட்டு அந்த பொண்ணுக்கு மனசில் நினைப்பு நம்மளை தான் லைக் பண்ணுறாங்க அப்படின்றத செட்டு யோசிச்சதும், அப்போங்க அவன் நான் வந்து கொஞ்சம் ஹேண்ட்ஸமாக டேலண்டாக இருந்தால் க்ரைம் பண்ணுறவனா, அப்படிலாம் நான் ஒன்றும் பிளே பாயெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். அவங்களா சுற்றினா நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஹீரோயின் மேலே அங்கே பழைய தூக்கி போட்டுறாங்க. இவங்க தான் இப்போ இந்த கம்பெனியில் இருக்க சீக்ரெட் எல்லாமே லீக் பண்ண வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸோ உடனே அங்கே மீட்டிங் எல்லாமே ஏற்பாடு பண்ணிடுறாங்க. அப்பாங்க உங்ககிட்ட வந்துட்டு என்ன எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டால், கம்பெனியோட சீக்ரெட்டை இவ தான் லீக் பண்ணியிருக்கா, என்கிட்ட எல்லா எவிடன்ஸ் இருக்குன்னு சொன்னதும் ஈடன் இதுக்கு என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் கோவப்படும் போது அப்போ அங்கே அதை பார்த்துட்டு அவள் ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சேக்கா. ஸோ கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா என்னோட லேப்டாப்பில் இருக்க பாஸ்வேர்டு எனக்கு மட்டும்தான் தெரியும்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கும் போது அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் என் டைமே ஒரு பென்ட்ரைவ் இருக்குப்பா, பட் லேப்டாப் கொடுக்குறீங்களா நான் போட்டு பார்த்துக்கிறேன்னு சொன்னதும் என்னோட பாஸ்வேர்டு இவளுக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவங்க கொடுத்துட்டேக்கா. ஸோ ஹீரோயின் பாஸ்வேர்டை போட்டு ஓப்பன் பண்ணதுமே அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிருது, எப்படி இவளுக்கு தெரியும்னு சொல்லிட்டு. அப்போங்க கம்பெனியோட சீக்ரெட்டை லீக் பண்ணது நான் கிடையாதுப்பா, உங்களோட இந்த ஆசை எம்ப்ளாயி தான் அப்படின்ற சொல்லிட்டு அவங்க வந்து சேட் பண்ண வீடியோஸ் எல்லாத்தையுமே அவங்க போட்டு காமிச்சிடுறா. இது கண்டிப்பாக நடக்க சான்ஸே இல்லை அப்படின்ற சொல்லும்போது, போன ஜென்மத்திலே இது நடந்துச்சு எனக்கு என்ன தெரியாதா அப்படின்ற செட் அவள் யோசிச்சுட்ருக்கா. கண்டிப்பாக இப்போ பண்ணதுக்கு உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அவளையுமே அரெஸ்ட் பண்ணி அங்கே உள்ள தூக்கி போட வச்சிடுறாங்க. இவன் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த மெரினா என்ற இடத்துல கிடைக்கிற சூசி எவ்வளோ ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு இருக்கா. எனக்காக அங்கே சாப்பிட போனால் எவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சா. இவன் உடனே அங்கே கால் பண்ணி 2 டேபிள் புக் பண்ணுங்க நாங்கள் வரோன்னு சொல்கிறான். நம்ம மெரினாக்கு போக போகிறப்பா அங்கே சூசி கிடைக்கும்ல அப்படின்ற சொன்னதும் கண்டிப்பாவா அப்படின்ற சொல்லிட்டு அவள் ரொம்பவே ஹாப்பியாகிடுறா. 2 பேருமே சேர்ந்து அங்கே கிளம்பி போயிட்டுருக்காங்க. என்னப்பா பார்க்க இவன் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கான், என்ன எதை கிஸ் பண்ண போகிறானான்னு சொல்லிட்டு பார்த்தா அவன் தலையில் ஒரு கொட்டு கொட்டி விட்டுட்டு சீட் பெல்ட்டை போட்டு விழுறான். அங்கே ரொம்ப பயந்து போயிருக்கான். அப்பாங்க என்ன வேற அவள் கிட்னாப் பண்ணிடுவாங்க அது இதுன்னு பேசினதுலேருந்து நான் அரண்டு போய் தான் இருக்க வேண்டியதாக இருக்குன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போதே அப்போ அங்கே கால் வந்துடுது. அப்பாங்க சரி இந்த மெரினா இடத்துக்கு வரவா ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிட்டுருக்கா. ஸோ கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அவளை அங்கே வந்துட்டு யாரோ கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு போயிடுறாங்க. ஸோ இங்கே நம்ம கேடுக்குமே கால் வந்துடுது, இப்படி அவளை கிட்னாப் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அதே டயத்தில் நம்ம ஹீரோயினுக்குமே மெசேஜ் அனுப்பியிருக்கா, அவளை காப்பாற்றணுன்னா நான் சொல்கிறேன் அந்த பழைய இடத்துக்கு வந்து சரி, இல்லைனா போட்டு தள்ளிடுவோன்னு சொல்லிட்டு. இவளுக்கு தெரிஞ்சால் ப்ராப்ளம் ஆயிருமேன்னு சொல்லிட்டு அவன் நான் வந்துட்டு கார் டிரைவர் வர சொல்லியிருக்கேன், நீ அவரோட சேர்ந்து போ அப்படின்ற சொன்னதும் இல்லை நீங்கள் கிளம்புங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னதும் இல்லை வெயிட் பண்ணுன்னு சொன்னதுமே அங்கே சவுத் சைடில் இருக்க எல்லாம் வந்து கைவிடப்பட்ட அந்த ஃபேக்ட்ரியுமே வந்து தேடுங்க அப்படின்ற செட்டு கிளம்புறான். நம்ம ஹீரோயின் இப்போ நான் வந்துட்டு ஆளுங்களோட சேர்ந்து போனேன்னா கண்டிப்பாக ப்ராப்ளம் ஆயிரும்னு சொல்லிட்டு உடனே அங்கே ஒரு காரை பிடிச்சாவா அந்த இடத்துக்கு வந்துட்டு கிளம்பி போகிறா. நம்ம லின்சி வந்து கண்ணை முழிச்சதும் அடிப்பாவி என்னவே கிட்னாப் பண்ண வச்சிருக்க, நீ வந்துட்டு இப்போ பண்ணுறதுக்கு என் பிரதர் உன்னை சும்மா விட மாட்டான்னு சொன்னதும் கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. உன்னை வந்துட்டு கண்டுபிடிக்க அந்த ஈடன் வருவா, அவளை கண்டிப்பாக நான் சும்மா விட மாட்டேன்னு சொன்னதும் நீ இப்போ பண்ணுறதுக்கு மிகப்பெரிய வந்துட்டு பனிஷ்மெண்ட் தான் உனக்கு கிடைக்க போதுன்னு சொன்னதும் எப்படிப்பா உன் பிரதர் இங்கே வந்து கண்டுபிடிப்பான், அவனால் அவ்வளோ ஈஸியாலாம் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்ற சேர்த்து அவள் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு பேசிட்டு இருக்கா. ஸோ இப்போ அதை கேட்டுட்டு இவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது. இந்த நேரத்தில் நம்ம ஹீரோயின் அந்த இடத்த கண்டுபிடிச்சி வந்துடுறா. இப்போ எதுக்காக நீ இப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்க, அந்த பொண்ணை விடுன்னு சொன்னதுமே நான் வந்துட்டு இருக்க வேண்டிய இடத்துல எல்லாத்தையுமே நீ வந்து பறிச்சுட்ட, நான் கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாயிட்டு நான் வந்துட்டு உன்னை கண்டிப்பாக டிஸ்ட்ரைவ் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அவள் கோவப்பட்டதுமே இப்போ நீ ஏதாச்சும் ப்ராப்ளம் பண்ணேன்னா அவளை கண்டிப்பாக நீ உயிரோட வந்து பார்க்க முடியாது, அதுக்கு நீ என்ன பண்ணுறேன்னா பேசாமல் நீயாவே வந்துட்டு இங்கே இந்த சேரில் உட்காந்துக்கோ, நான் உனக்கு பதிலாக அவளை வந்துட்டு விற்றேன் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயினுமே வேறு வழி இல்லை, இப்போ கண்டிப்பாக வந்துட்டு அவளை காப்பாற்றணுன்னா இதை தான் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்போ அங்கே அவங்க போனதுமே நீ வந்துட்டு கிளம்பி போன்னு சொன்னதும் அந்த பொண்ணு நான் போக மாட்டேன்னு சொல்கிறா, நீ போய் தான் ஆகணும் கிளம்பி போ அப்படின்றத சொன்னதும் அந்த பொண்ணுமே சரின்னு சொல்லிட்டு போனதும் இப்போ என்ன பண்ணிட்டுருக்கன்னு சொன்னதும் நீ இப்போ பிஹேவ் பண்ணுறதுக்கு நீ எப்படி வந்துட்டு நிலைமை ஆக போகிறேன்னு தெரியல, நீயாவே உன்னை வாழ்க்கையை அழிச்சுக்கிட்ட அப்படின்றத சொல்லும்போது என் வாழ்க்கை வந்துட்டு உண்மையிலேயே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, நீ வந்து தான் நாசமாக போச்சுன்னு சொன்னதும் அதுக்கு காரணம் உன் பேரை
பேராசை தான் அப்படின்றத அவள் சொல்கிறா. நீ ஒரு செல்ஃபிஸ் அப்படின்றத சொல்லிட்டேக்கா. அதுக்கு தான் நீ டிசர்வ்னு சொல்லிட்டு பேசினதும் ஹீரோயினை போட்டு கோவமாயிட்டு அடிக்கிறா. எல்லா சொத்துமே எனக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு பேசிட்டேக்கா. நீ ஆர்ஃபனேஜ்லேருந்து வந்தவ அங்கவே போன்னு சொல்லிட்டு ஹீரோயினை டார்ச்சர் பண்ணிட்டேக்கா. நம்ம ஹீரோயின் இந்த ஆர்ஃபனேஜ்லேருந்து நீ வரும்போது உன்கிட்ட எதுவுமே கிடையாது, பட் குடும்பத்தில் இருக்க எல்லாரும் ஒன்று தானே வந்துட்டு ரொம்ப பாசமாக பார்த்துக்கிட்டாங்கன்னு சொன்னதும் கரெக்ட் தான். ஆர்ஃபனேஜ்லேருந்து வந்தவாசி என்னை வந்துட்டு அவங்க அன்கண்டிஷனலாக லவ் பண்ணணும், பட் ஆனால் அந்த குடும்பம் எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் ரூல்ஸ் போட்டுட்டு அதுபடி நடக்கணும் இதுபடி நடக்கணும்னு சொல்லிட்டு என்னை டார்ச்சர் பண்ணாங்க. எனக்கு அது சுத்தமாக பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவள் கோவப்பட்டதுமே, ஏன்னா அந்த குடும்பம் அவங்க சொந்த பிள்ளையாவே உன்னை பார்த்தாங்க, அதனால தான் அப்படி பிஹேவ் பண்ணாங்க. பட் ஆனால் நீ வந்துட்டு எப்படி அவங்களுக்கு கைமாறு பண்ண, எல்லாத்தையுமே வந்துட்டு அழிச்சு அவங்கள ஒன்றும் இல்லாமல் பண்ணணும் தானே வந்துட்டு ஆசைப்பட்ட அப்படின்றத சொன்னதும், ஆமாம் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் டோட்டலாகவே எனக்கு தான் சொந்தம், அதை அவங்க வந்துட்டு பறிக்கணும்னு பார்த்தா நான் எப்படி சும்மா விடுவேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. கண்டிப்பாக அதுக்கெல்லாம் அவங்க தான் டிசர்வ் ஆனவங்கன்னு சொன்னதும், நீ தான் இதுக்கு டிசர்வ் ஆனவ, அதனால தான் உன்னோட நிலைமை எப்படி இருக்குது, அடுத்தவங்க கொடுத்த பாசத்தையும் மரியாதையும் தப்பாக யூஸ் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. நீ இப்போ அந்த காட்டர் குடும்பத்தையுமே எதுக்காக அழிக்கணும்னு இந்த மாதிரி வந்து பண்ணிட்டுருக்க, நீ அந்த குடும்பத்தில் மேரேஜ் பண்ணி நீ வந்துட்டு வாழணும்னு ஆசைப்படுற, அவங்களே அழிச்சு சொத்தை புறா பறிக்கணும் தானே ட்ரை பண்ணிட்டுருக்க அப்படின்றத சொன்னதும், அதை கேட்டுட்டு அவள் நீ என்ன வேணாலும் பேசிட்டு போ அப்படின்றத சொன்னதும், நீ ஒரு ஈவில் குணத்துக்காரேன்னு சொன்னதுமே, ஆமாம் ஈவில் தான் நான், கண்டிப்பாக அந்த கேட் என்ன தான் மேரேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவள் கோவப்படுறா. அவளை போட்டு பயங்கரமாக அடிச்சிட்ருக்கா. நீ வாழ்க்கையில் ஃபெயில் ஆகிட்ட, நீ அதை புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோவப்பட்டா. கொஞ்ச நேரத்தில் அந்த பொண்ணையுமே பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்க, நீ வந்துட்டு பாவம் இங்கே உட்காந்துக்கிட்டேன்னா நான் அவளை போய் விட்டுருவேனா, அவளுமே என்னோட டார்கெட் தான் சொன்னதும், கேடு கண்டுபிடிச்சா உன்னை சும்மா விட மாட்டாரு, நீ இப்படி பண்ணாதன்னு சொன்னதும், அதுக்கு ஃபர்ஸ்ட் அவங்க கண்டுபிடிக்கணும்ல அப்படின்ற சேர்த்து அங்கே ரொம்ப கோவப்படும் போது, எனக்கு பேச விருப்பமே இல்லைப்பா, நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து பனிஷ்மெண்ட் பண்ண வேண்டியதை கண்டிப்பாக வந்துட்டு கொடுக்கணும், என்னை ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப அசிங்கப்படுத்திட்டா, ஸோ இவளோட டோட்டல் பாடியுமே ஊர் உலகமே பார்க்கட்டும், நான் வீடியோஸ் எடுக்கிறேன், முதல் ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணுங்கன்னு சொன்னதும், அங்கே வீடியோஸ் அவள் எடுத்துச்சேக்கா ஆன்லைனில் போஸ்ட் பண்ணுறேன், உன்னோட கேட்டர் குடும்பம் இதை பார்த்துட்டு இந்த உலகத்திலே இல்லாமல் போட்டுன்னு சொன்னதும், பைத்தியம் ஆயிட்டியா, இப்போ ஸ்டாப் பண்ணுன்னு சொல்லிட்டு கோவப்பட்டா. ஹீரோயினை போட்டு அடிச்சிடுறா. ஓ உனக்கு வந்துட்டு இவ்வளோ ஆசையாக இருக்கா, சரி ஓகே இவளோட ட்ரெஸ்ஸையுமே ரிமூவ் பண்ணுங்க, இவளையுமே அசிங்கப்படுத்துங்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ரிமூவ் பண்ண சொல்லும் போதே கரெக்டாக நம்ம கேட் வந்துடுறான். என்ன பண்ணிட்டுருக்கீங்க, முதல் ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொன்னால் ஐவி பார்த்து ஷாக் ஆகிட்டு இவ எப்படி கண்டுபிடிச்சான், இது இம்பாசிபிள்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து, நீ தான் வந்துட்டு இதெல்லாமே கொடுத்தியா அவனுக்கு, உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்குன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. நம்ம ஹீரோயின் இவனுக்கு எப்படி அட்ரஸ் தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. நீ இப்போ பண்ணுறதுக்கு கண்டிப்பாக உனக்கு பலன் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு அவன் கோவப்படும் போது, என்னை யாராலையும் இதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ண முடியாது கேட், நான் கண்டிப்பாக அவங்க எல்லாத்தையுமே ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு பாங்க. ஃபஸ்ட்டு உன் சிஸ்டர் உனக்கு வேணுமா இல்லாட்டி உன்னோட லவ்வர் வேணுமா, எது வந்துட்டு உனக்கு வேணும், ஒரே சாய்ஸ் தான், ஒருத்தவங்கள கண்டிப்பாக நான் போட்டு தள்ளிடுவேன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு பேசிட்டுருக்கா. ஸோ கட்டை எடுத்து அங்கே வந்துட்டு அடிக்க போகிற டயத்தில் கரெக்டாக அவங்க நம்ம ஹீரோயினை தான் டார்கெட் பண்ணுவான்னு இவனுக்கு தெரியும். உடால போய் விழுந்து இவனுக்கு பாவம் அங்கே வந்துட்டு அடிபட்டுருது. நிறைய கை வச்ச, கண்டிப்பாக உன்னோட குடும்பம் சும்மா விடாதுன்னு சொல்லும்போது, நீ எதுக்காக பைத்தியம் ஆகிட்டு அடி வாங்கிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவள் கேட்கும்போது, நம்ம ஹீரோயின் உங்களுக்கு பெயின் ஆகிட்டு இருக்கா, எனக்காக நீங்கள் இப்படி பண்ணுறீங்கன்னு சொன்னதும், நீ நல்லா இருக்கையில் உன்னை காப்பாற்றிட்டே போதுன்னு சொல்லும் போதே அப்போ அவங்க பிரதர் வந்துடுறான். ஸோ அப்போங்க ப்ளீஸ் இவனை காப்பாற்றுங்கன்னு சொல்லும் போதே இவளை அரெஸ்ட் பண்ணி அங்கேருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. ஹீரோயினுக்கு கனி முழிப்பு வந்ததுமே அவர் எப்படி இருக்காருன்னு சொன்னதும், நீ நல்லா இருக்க அதை முடிக்க ஹாப்பிமா எங்களுக்குன்னு சொன்னதும், இப்போ அவர் எனக்காக தான் அடிபட்டார் அவர் நேரமானு சொன்னதுமே அவருமே ரொம்ப நல்லா இருக்காரு, கொஞ்சம் வந்துட்டு காயமாக இருக்குது வேறு ஒன்றும் இல்லைன்னு சொல்லும்போது, நான் போய் அவரை பார்க்கணும் அப்படின்றத சொன்னதும், அவர் எந்திரிக்கட்டும் நீ அதுக்கப்புறம் பார்க்கலான்னு சொன்னதும், கண்டிப்பாக முடியாது நான் பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு அவள் வம்பு பண்ணி அங்கே வந்துட்டு மீட் பண்ண போயிடுறா. ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருக்கா. எவ்வளோ நேரமாக நீங்கள் கண்ணை மூடி படுத்துட்ருப்பீங்க, எவ்வளோ பெயின் இருக்கும், அப்படி இருந்துமே தெரிஞ்சு ஏன் வந்து நீங்கள் ஊடால வந்தீங்கன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப எமோஷன் ஆகிட்டுருக்கா. எனக்காக தான் நீங்கள் இப்படி பண்ணீங்களா, நீங்கள் இப்படிலாம் பண்ணியிருக்கவே தேவை கிடையாது, தயவு செஞ்சு நீங்கள் எந்திரிங்க அப்படின்றத சொல்லிட்டு அவள் ரொம்பவே எங்கள் எமோஷன் ஆகி போயிடுறா. கேடு நீங்கள் இப்படிலாம் பண்ணாதீங்க ப்ளீஸ் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க கெஞ்சிட்ருக்கா. அப்போ அவன் கண்ணை முடிச்சதுமே எந்திரிச்சிட்டீங்களா நீங்கள் ஃபைனலான்னு சொன்னதும், நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன் நீங்கள் வந்துட்டு ஆன்சர் பண்ணுங்கன்னு சொன்னதும், நான் இப்போ டாக்டரை கூப்பிட்டு வரேன்னு சொன்னால், அதெல்லாம் வேணாம் நீ வந்து ஃபஸ்ட்டு எனக்கு பதில் சொல்லு,
நீ வந்துட்டு எனக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொன்னேல்ல, என்னை நீ மேரேஜ் பண்ணிக்குவியா அப்படின்ற சைட் அவன் கொஸ்டின் கேட்டதும், ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டின் அவசியமானு சொன்னதும், எனக்கு இதான் அவசியம், நான் உடனே வந்துட்டு மயக்கமாயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்றத சொல்லும்போதே நம்ம ஹீரோயின் கண்டிப்பாக மேரேஜ் பண்ணிக்குவேன்னு சொல்லும்போது, அப்போங்க அவன் வந்து என்னோட சிஸ்டர்லாம் ரொம்பவே நல்ல பொண்ணு அப்படின்ற சைட்டை அவள் பேசினதும், நீ இப்போ இதுக்காக என்னை பற்றி சிஸ்டர் நீலான்னு பேசிகிட்டு இருக்க அப்படின்ற சைட்டு ஹீரோ எனக்கு ரொம்ப கோவமாயிட்டுருக்கு. நீ வந்துட்டு என் மேலே நம்பிக்கை இல்லாமல் தானே வந்து என்னை பற்றி தப்பாலாம் பேசினேன்னு சொன்னதும், அந்த பொண்ணு அங்கே வந்துட்டு சாரி கேட்குறா, இது புரிஞ்சுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போங்க அவளை எங்கன்னு சொன்னதுமே அவளை ஜெயிலில் போட்டிருக்காங்க பிரதர்ன்னு சொன்னதும், அப்போங்க கால் பண்ணி கேஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்துட்டு அவள் மேலே இருந்து எடுத்துடுங்கன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகிட்டு, பரவாயில்லையேப்பா இவ்வளோ நல்லவனாக இருக்கான்னு சொன்னதும், நம்ம ரூல்ஸ்க்கு அகேன்ஸ்டாலாம் போகக்கூடாதுன்னு அவன் சொல்கிறான். ஸோ திரும்ப பார்த்தா அங்கே கால் பண்ணிவிட்டு அவளை அட்லாண்டிக் தீவில் கொண்டு போய் விட்டுருங்க, அங்கே அவளுக்கு சாப்பிட்றதுக்கு எது விடாமல் அதை லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணி விடுங்க நாட்டுக்கேன்னு சொன்னதுமே ஹீரோயின் அட பாவி என்னடா இப்படி பண்ணுறேன்னு சொன்னால், அப்போ அவங்க சிஸ்டர் என் பிரதர் வந்து பிஸ்னஸாக இருந்தாலும் எதிரியை பழி வாங்குறதா இருந்தாலும் இப்படி தான் பண்ணுவான் அப்படின்றத சொல்கிறா. ஹீரோயின் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு என்னோட லைஃப் இப்போ ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வந்தா, இவங்க இருக்கவுமே நீ என்னப்பா இங்கே பண்ணிட்டு இருக்க அப்படின்றத சொன்னதும், நீ தான் வந்துட்டு என்னோட ஃபியான்சி ஆச்சு அப்படின்றத சொன்னதும், யார் உன்னோட ஃபியான்சி அப்படின்றத சொன்னதுமே, இங்கே பாரு உனக்காக நெக்லஸ் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு கொடுக்குறான், இது மரகத நெக்லஸ் ஆச்சு அப்படின்றத சொன்னதும், அவன் அங்கே அவளுக்கு போட்டு விட்டதுமே அவங்க ஃபேமிலி ரொம்ப ஹாப்பியாகிடுறாங்க. ஸோ அப்போ அங்கே லின்சி வந்து இது என் குடும்பத்தோட நெக்லஸ், இதை போட்டுக்கிட்டா இதோட மருமகளாக ஏற்றுக்கிட்டாங்கன்னு அர்த்தம்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஹாப்பியாகிட்டேக்கா, இது பார்க்க உனக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு அவன் சொல்கிறான். ஹாப்பி ஆகிட்டு என்னப்பா நீ மேரேஜுக்கு வந்துட்டு ரெடி ஆகிட்டியா அப்படின்னா ஓகேவா அப்படி மேரேஜ் பண்ணேன்னு சொன்னதும், அப்போ அங்கே நம்ம டின் வந்துட்டு என் சிஸ்டர் ரொம்பவே நீ எப்படி அவளை போய் மேரேஜ் பண்ணலான்னு பேசிகிட்டு இருக்க, நீ வந்து ரொம்ப எல்டரான பொண்ணு, நீ ஏன் வந்துட்டு கல்யாணம் பண்ணாமல் சுற்றும் போது என் சிஸ்டர் மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிறணுமா அப்படின்ற சட்டி கேட்டதும், நீ எப்படி என்ன இந்த மாதிரி பேசுவேன்னு சொல்லிட்டு பண்ணிச்சிருக்காடான்னு சொல்லிட்டு அறிக்கை விரட்டிச்சிருக்கா. ஸோ இப்படியே ரொம்பவே ஹாப்பியாக இருது, எல்லாருமே சந்தோஷமாக அங்கே சிரிச்சிட்ருக்காங்க. நம்ம ஹீரோயின் 9 தடவையாக வந்து ரீபான் ஆகி வந்து இறந்து போயிட்டா. பட் ஃபைனலாக 10வது டைம் அவள் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ரீபான் ஆகி அவளோட லைஃப்லையுமே எல்லாருமே எல்லாமே புரிஞ்சுக்கிட்டாங்க. அவள் ஆசைப்பட்ட மாதிரி நல்ல வாழ்க்கையுமே அவளுக்கு அமைஞ்சிருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ்.